தனலட்சுமி. நான் முதலியார்பேட் தொகுதி, புதுச்சேரி மாநிலம் தான். என் சின்ன வயசுலேருந்து தளபதி அண்ணனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தளபதி அண்ணன் கட்சி ஆரம்பித்து மொத பாண்டிச்சேரிக்கு வராரு. மொத பாண்டிச்சேரியில் நடக்கிற ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டம் இது. கரூர் நடந்த அசம்பாவத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இங்கே எதுவும் அதுக்கப்புறம் நடக்கிற பொதுக்கூட்டம் இது. இங்கே எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தளபதி அண்ணன் நல்ல முறையில் வந்து நல்ல முறையாக போகணுன்றதுக்காகவும் பாண்டிச்சேரிக்கு மாற்றம் வரணுன்றதுக்காகவும் அவர் சீக்கிரமாகவே முதலமைச்சர்ன்றதுக்காகவும் எங்களுடைய அன்போட வெளிப்பாடாக இதை நான் செஞ்சுருக்கேன். இது யாரோட தூண்டுதலின் பேரில் நான் செய்யலை. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக நான் செஞ்சுருக்கேன். அவர் மேலே இருக்க அன்புனால மட்டுமே இது நான் செஞ்சுருக்கேன். இந்த முடியை அடையாறில் இருக்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் வந்து தானமாக கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி நான் இதை செஞ்சுருக்கேன். தளபதி அண்ணா ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிப்பார். வாழ்க தமிழக வெற்றி கழகம், ஓங்குக தளபதி அண்ணாவின் புகழ். யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய ஒரு ஆள். எல்லாருடைய கட்சியிலையும் இளைஞர் இருக்காங்க. ஆனால் அவர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அரசியலில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்றதை இளைஞர்களை உற்று நோக்குறாங்க. அன்னைக்கு ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 1000 இளைஞர்களை கொடுங்க, இந்தியா வல்லரசரை ஆக்குறோம் அப்படின்னு சொன்னார். அது இப்போ நடந்திருக்கு இல்லையா? ஸோ யங்ஸ்டர்ஸ் வரணும். இன்னும் நம்ம வந்து இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். நாடு அடுத்த கட்டத்துக்கு போகணும். நடிகராக இருக்காருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட இத்தனை கோடி சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுன்றதுக்காக வந்திருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தா தானுங்க எதா இருந்தாலும் தெரியும். வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. அவர் இல்லைன்னா அடுத்து நீங்களே தான் தூக்கி போட்டு போறீங்க. வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும் நினைச்சு வாய்ப்பு கொடுங்க, நடக்கும்.